ஒரு சட்னியை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 நாளைக்கு உங்களுக்கு சட்னி ப்ராப்ளமே இருக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் 10 நாளைக்கு இந்த சட்னியை யூஸ் பண்ணலாம். பூண்டு தக்காளி சட்னி எப்படி பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூனுக்கு கடுகு, 10 to 15 பல்லளுக்கு பூண்டு, 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி அதை ஆட் பண்ணிட்டு தேவைக்கு சால்ட்டு, ஒரு டீஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு துண்டளவுக்கு புளி ஆட் பண்ணி நல்லா 10 to 15 நிமிஷத்துக்கு ஸ்லோலி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பூண்டோட ஸ்மெல் போகணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் இல்லைங்க நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் கொஞ்சமாக உளுந்து, கடுகு, கறிவேப்பிலை நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இறக்கணுனாலும் நீங்கள் இறக்கிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டும் நீங்கள் இறக்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சுட சுட நல்லா இட்லி தலைமையிலையோ இல்லை பஞ்சு மாதிரி தோசை தலைமையிலையோ ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.